ஸோ இப்போ இந்த 15th கொஸ்டின், அதாவது நவம்பர் 2023 கொஸ்டின் பேப்பர் பார்த்துன்னு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு 2 5 மார்க்ஸ் போட்டு அடுத்த 5 மார்க் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல கேட்டிருக்காங்க. இன்வெர்ஸ் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். லெட் ஸோ s ஸ்கொயர் பிளஸ் 1 டவுன்ல s இன்ட்டு எஸ் பிளஸ் 1. ஓகே. ஸோ லெட் பை ஆஃப் s ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கோம் அதை அப்படியே எடுத்துக்கிறேன். லாக். ஸோ இந்த லாக் மெயின் லாக் விட்டுட்டோம். லாக் ப்ராக்கெட். ஸோ இது எல்லாத்துமே லாக்ல வரும். ஓகே. ஸோ லாக் s ஸ்கொயர் பிளஸ் 1 டவுன்ல s இன்ட்டு எஸ் பிளஸ் 1. ஸோ இதில் நம்ம லாகத் ரூல் இருக்கு. லாகத் ரூல் என்னன்னா, இப்போ லாகு ஏ இன்ட்டு பின்னு என்ன பண்ணுவோம், ஏபின்னு என்ன பண்ணுவோம், லாக் ஏ பிளஸ் லாக் பின்னு போடுவோம். அதே லாக் ஏ பை பின்னா லாக் ஏ மைனஸ் லாக் பின்னு போடுவோம். ஸோ இப்போ பாருங்க, மேலே இருக்கிறது அப்படியே பிளஸ். ஸோ அப்போ லாக் ஆஃப், ஸோ நியூமரேட்டர் அப்படியே போடுங்க. அடுத்து டவுன்ல இருந்தால் மைனஸ் லாக் ஆஃப் எஸ், அடுத்து மைனஸ் லாக் ஆஃப் எஸ் பிளஸ் 1. ஸோ there are மேலே நியூமரேட்டர்ல ஒரு ஃபேக்டர் எஸ் ஸ்கொயர் பிளஸ் 1, டவுன்ல 2 ஃபேக்டர். ஸோ மேலே லாக் ஆஃப் அப்படியே போட்டுக்கலாம். ஸோ டினாமினேட்டர்ல இருந்தாலே அது மைனஸ், ஏன்னா டிவிஷன் இருக்கு. மைனஸ் லாக் எஸ் வரும், திருப்பி மைனஸ் லாக் எஸ் பிளஸ் வரும். ஸோ இதுதான் வந்து பை ஆஃப் எஸ் எடுத்துக்கிறேன். இதை நான் அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்றேன். பை ஆஃப் எஸ் ஈக்குவல் டு டிஃபரன்ஷியேஷன்னா லாக் எக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் சொல்லுவோம். லாக் எக்ஸ்னா 1 பை எக்ஸ்னு சொல்லுவாங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பை எக்ஸ். ஸோ அப்போ இது வந்து 1 பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 வரும். அடுத்து அந்த எஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2s, அது மேலே போட்டுக்கிறேன். செயின் ரூல் இது. இப்போ இங்க log x வந்து 1 by s தான். ஸோ இங்க log s plus 1 1 by s plus 1. ஸோ லாக்னாலே 1 by அந்த பிராக்கெட் அப்படியே டவுன்ல போட்டுருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் மேலே 2s வரும். 2 s ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் 2sன்னு மேலே போடணும். இது எல்லாமே 1 by 1 பைன்னு போட்டுருங்க. ஓகே. இதுக்கு அடுத்து இது எல்லாத்தையுமே மைனஸால மல்டிப்ளை பண்ணுங்க. பை டேஸ் ஆஃப் எஸ் எவ்ரிதிங் மல்டிப்ளை மைனஸ். ஸோ மைனஸ் 2s by s ஸ்கொயர் பிளஸ் 1. ஸோ இங்க பிளஸ் ஆயிரும், அடுத்தது பிளஸ் ஆயிரும். ஸோ எல்லாத்தையும் மைனஸால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நவ் therefore இப்போ என்ன பண்றேன்னா t into f of t equal to எப்படி எழுதிக்கலாம்னா L inverse of bracket minus pi dash of s ன்னு எழுதிக்கலாம் சொல்றாங்க. ஓகே. ஸோ அப்போ L inverse of இந்த மைனஸ் பை dash தான் மேலே கண்டுபிடிச்சிருக்கேன், அதை அப்படியே எழுதுறேன். அது மேலே என்ன இருக்கோ அது அப்படியே மைனஸ் 2s by s ஸ்கொயர் பிளஸ் 1, அடுத்தது s 1 by s, அடுத்து 1 by s பிளஸ் 1. ஸோ இப்போ இன்வெர்ஸ் ஃபார்ம்ல அப்படியே அப்ளை பண்ணணும். நம்ம பேசிக்கா படிச்ச 8 ஃபார்ம்ல இன்வெர்ஸ்ல இந்த மைனஸ் 2 வெளியே இருக்கட்டும். அதாவது L inverse of s by s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர், இது ஒரு ஃபார்ம்ல வந்து என்ன cos at. ஸோ அப்போ இது வந்து a வந்து 1 இருக்கு டவுன்ல 1 ஸ்கொயர், அப்போ cos 1t வரும். அடுத்து L inverse of 1 by s னா அது 1 சொல்லுவாங்க. 1 by s னா 1, 2 by s னா 2. அடுத்து L inverse of 1 by s plus a னா e பவர் மைனஸ் 18 சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ஃபார்முலா இது. அப்போ இந்த 1 by s னா 1, அடுத்து e பவர் அந்த பிளஸ் 1 னா மைனஸ் 1t வரும். ஸோ இதுதான் ஆன்சர். அண்ட் இது t இன்ட்டு f ஆஃப் t வருது. அடுத்து நமக்கு f ஆஃப் t தான் தேவை. இந்த t எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும். அப்போ மைனஸ் 2 cos t பிளஸ் 1 பிளஸ் இ பவர், சாரி பிளஸ் அது 1க்கு அடுத்து பிளஸ் இ பவர் மைனஸ் டி டிவைட் பை டீன்னு போடணும். இதை மறந்துடாங்க. ஸோ இந்த சம் இது வரைக்கும் கேட்டது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்கான். ஸோ இந்த லேப்லெஸ் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இது பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகே. ஸோ அடுத்த சம்மும் நான் போட்டுறேன். ஏன்னா அடுத்து வந்து டைவர்ஜென்ஸ் பேஸ் பண்ணி கேட்குறாங்க. டெல் கிராஸ் எஃப் வெக்டார். ஃபர்ஸ்ட் டெல் கிராஸ் எஃப் கண்டுபிடிப்போம், அதுக்கடுத்து திருப்பி அதை கிராஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கொஸ்டின் எழுதிக்கிறேன். எஃப் வெக்டார் ஈக்குவல் டு, ஸோ 16th கொஸ்டின், எஃப் வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஐ வெக்டார், அடுத்தது ஒய் ஸ்கொயர் இசட் ஜே வெக்டார், சார் ஜே வெக்டார், அடுத்தது இசட் ஸ்கொயர் எக்ஸா, ஆமாம் இசட் ஸ்கொயர் எக்ஸ் கே வெக்டார். ஸோ ஃபர்ஸ்ட் டெல் கிராஸ் எஃப் வெக்டார் ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஒரு ஆன்சர் வரும். ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார், கிராஸ் அப்படி போடுவாங்க. டிட்டர்மினன்ட் ஐஜேகே டோ பை டோ ஒய் டோ பை டோ இசட். அந்த F1 ஐ பக்கத்துல எக்ஸ் ஸ்கொயர் ஒய், ஜேக்கு பக்கத்துல ஒய் ஸ்கொயர் இசட், மேலே கேக்கு பக்கத்துல இசட் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ இதை நம்ம அப்படியே வந்து டிட்டர்மின் பண்ணுவோம். ஐ வெக்டார் பிராக்கெட் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இப்படி வரும். வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், எங்க ஒய்யே இல்லை. ஸோ ஒய்ல பண்ணும்போது 0 வந்துடும். அடுத்து கிராஸ்ல எப்படி மைனஸ், இசட்ல பண்ணும்போது ஒய் ஸ்கொயர், இசட் பண்ணும்போது இப்படி வந்துடும். அடுத்து மைனஸ் ஜே வெக்டார் பிராக்கெட். ஸோ அந்த ஜே ரோ காலம் கட் ஆயிரும், ஜேவோட ரோ காலம் கேன்சல் ஆயிரும். வேற கலர் பென்ல போடுறது, ரோ காலம் கேன்சல் ஆயிரும். அப்போ இது இப்படி மல்டிப்ளை பண்ணும். இது வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ்ல பண்ணா இசட் ஸ்கொயர் மைனஸ் இது இசட்ல இசட் கிடையாது, 0 வந்துடும். அடுத்து பிளஸ் கே வெக்டார் பிராக்கெட்.
ஸோ இப்போ கே வெக்டார ரோ காலம் டெலிட் பண்ணுங்க. ஸோ ரோ காலம் டெலிட் பண்ணிட்டேன்னா ஸோ கே வெக்டார் பிராக்கெட் ஸோ இதை நம்ம இப்படி கிராஸ் பண்ணணும். எக்ஸில் எக்ஸ் இல்லை 0. அடுத்து ஒய் பண்ணும்போது நடுவில் ஒய் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் வருது. ஸோ எவ்ரி திங் என்ன வருதுன்னா மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஐ வெக்டார், அடுத்தது மைனஸ் இசட் ஸ்கொயர் ஜே வெக்டார், அடுத்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கே வெக்டார், எல்லாமே மைனஸ்ல வருது. இப்போ நம்ம இதை அகைன் கிராஸ் பண்ண போறோம். அதாவது டெல் கிராஸ் எஃபெக்டா தான் கொஸ்டின். ஸோ இது அகைன் கிராஸ்னா நம்ம திருப்பியும் ஐ ஜே கே டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ இசட் வந்துடும். இப்போ இந்த மேலே இருக்கிறது F1, அதாவது மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது எக்ஸ் ஸ்கொயர் இது. ஸோ அதை அப்படியே எழுதுங்க. இப்போ திருப்பி அதே டிட்டர்மெண்ட் ஐ வெக்டார் ரோ காலம் டெலிட் பண்ணா வித் ரெஸ்பெக்ட் ஒய்ல பண்ணணும், ஒய் இல்லை. ஸோ வித் ரெஸ்பெக்ட் ஒய்ல பண்ண போகிறோம், ஒய் கிடையாது 0. அடுத்து இசட் நடுவில் மைனஸ், இங்கே ஒரு மைனஸ்னா பிளஸ் 2z வந்துடுது. அடுத்து மைனஸ் ஜே வெக்டார், ஜே ரோ காலம் டெலிட் பண்ணா எக்ஸ்ல பண்ணா மைனஸ் 2x வருது. அடுத்து இசட் கிடையாது 0 ஆயிரும், முடிஞ்சு. அடுத்து பிளஸ் கே வெக்டார் பிராக்கெட், அடுத்து இது எக்ஸால் எக்ஸ் 0 நடுவில் மைனஸ் வரும். நீங்க ஒய்ல பண்ணும்போது மைனஸ் மைனஸ் பிளஸ் 2y வரும். ஓகே, ஸோ என்ன வருது 2z i வெக்டார் பிளஸ் 2x j வெக்டார் பிளஸ் 2y k வெக்டார் வருது. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ 5 மார்க்ல வெரி சிம்பிள். நம்ம அதாவது கர்ல் கண்டுபிடி சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் டெல் கிராஸ் கண்டுபிடிங்க, அது திருப்பியும் அது வர ஆன்சரை திருப்பி டெல் கிராஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது ஈஸியாக தான் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் இந்த லேப்லஸ்ல இது இந்த சம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்கான். ஸோ இதுவும் நான் எப்படி போட்டேன்னா அதுவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே.